அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லயும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்காக கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய பேரில் நினைவாகவே இருக்கிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் தருவதற்கு ஆண்டவர் ஜெயமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நேர் விரோதமாக இருக்கலாம், நேர்மாறாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது நீங்க எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை தருவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தானியேலை தூக்கி சிங்க கபில போட்டாங்க, ஆனா கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் தானியேலை போடுவதற்கு முகாந்தரமாய் இருந்தாங்களோ, காரணமாய் இருந்தார்களோ, அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சிங்கமானது அவருடைய எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு தருவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருந்து ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? ஒரு நல்ல முடிவு வரணும்னு காத்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் பேர்ல நினைவாக இருக்கிறார். உங்களை நினைத்தருளி நீங்க நினைத்திருக்கிற எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் ஜெயமாக மாற்றி தந்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.